இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி எஸ்பிஐ வழங்கி வந்த எம்கேஷ் எனப்படும் எளிமையான பண பரிவர்த்தனை சேவை டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நிரந்தரமாக நிறுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எம்கேஷ் சேவை என்பது எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் பணம் பெறுபவரின் வங்கிக் கணக்கு விவரங்களை பதிவு செய்யாமல் அவருடைய மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை மட்டும் பயன்படுத்தி பணம் அனுப்ப அனுமதிக்கும் ஒரு சேவையாகும். எம்கேஷ் மூலம் பணம் பெறுபவருக்கு ஒரு பாதுகாப்பான லிங்க் மற்றும் 8 இலக்க பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை கொண்டு அவர்கள் எந்த வங்கி கணக்கிலும் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது பழைய தொழில்நுட்பத்தில் இயங்கி வந்த எளிமையான பண பரிமாற்ற முறையாகும். எஸ்பிஐ வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி நவம்பர் 30 தேதிக்கு பிறகு ஆன்லைன் எஸ்பிஐ மற்றும் யோனோ லைட் ஆகிய தளங்களில் எம்கேஷ் மூலம் பணம் அனுப்பும் மற்றும் பணம் பெறும் வசதி இனிமேல் செயல்படாது. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் எம்கேஷ் இணைப்பு அல்லது செயலி மூலம் வாடிக்கையாளர்கள் இனிமேல் பணம் அனுப்பவோ அல்லது பெறவோ முடியாது என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எம்கேஷ் சேவை நிறுத்தப்பட்டாலும் வாடிக்கையாளர்களின் பண பரிவர்த்தனைகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எஸ்பிஐ மாற்று பரிவர்த்தனை முறைகளை பரிந்துரைத்துள்ளது. பழைய தொழில்நுட்பத்தில் இயங்கிய எம்கேஷ் சேவைக்கு பதிலாக வாடிக்கையாளர்கள் நவீன மற்றும் பாதுகாப்பான டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தலாம். உடனடி பண பரிவர்த்தனைக்கான யுபிஐ முறை, நெஃப்ட் தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், பெரிய தொகைக்கான நிகழ்நேர பரிவர்த்தனை, ஐஎம்பிஎஸ் உடனடி பண பரிவர்த்தனை சேவை. வங்கி தனது இணையதளத்தில் எம்கேஷ் வசதி நவம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்காது. 3ஆம் தரப்பு பயனாளிகளுக்கு பணம் அனுப்ப மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் எம்கேஷ் சேவை நிறுத்தம் குறித்து கவலைப்படாமல் பாதுகாப்பான மற்றும் வேகமான யுபிஐ போன்ற மாற்று வழிகளுக்கு உடனே மாறுவது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் வாடிக்கையாளர்களின் பண பரிவர்த்தனைகள் விரைவாகவும் அதிக பாதுகாப்பாகவும் நடக்கும் என்று எஸ்பிஐ வங்கி நிர்வாகம் நம்புகிறது.